வணக்கம் கைஸ், நிலேஷ் மாருதி. இப்போ வந்து இன்ஸ்பைரிங் இந்தியன்ஸ் பார்ட் 1 சமராஜேந்திர வாதியார் 10 ஆரம்பிக்கலாமா? ஓகே. மைசூரோட கிங்டம் வந்து வாதியார்ஸ்னு ஒருத்தவங்க ரூல் பண்ணியிருக்காங்க 1399. அது ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆட்டையை போட்டாங்க 1760. திப்பு வந்து 1799 செத்துட்டாரு. அதனால வாதியார்ஸ் வந்து சப்சிடரி அலையன்ஸ் வழியா, அதாவது இந்த பார்ட் 2லேயோ 1லேயோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், கோழத்தனமாக கேவலமாக கிங்டமை ஏர்ன் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் வச்சு. ஆனால் அந்த பே பண்ணாலும் நிம்மதியாக இருந்தது ஊர். சமரதவாதியார் வந்து மகாராஜா, மைசூரோட மகாராஜா ஆகிட்டாரு 1868. முதல் வாட்டி இவர் வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வச்சாராம். பீப்புள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை வைக்கிறாங்கன்னு, ரூலர்ஸ் வைக்கல, ஏன்னா இவர் தானே ரூலர். ஸோ அவர் தான் விவேகானந்தா சிகாகோ போனார் 1893. சிகாகோ போனார் சுவாமி விவேகானந்தா. அதுக்கு காசு கொடுத்தது இவர் தான். அவருக்கு கல்விலாம் ரொம்ப முக்கியம், அதுவும் பெண்கள் கல்வி. அதனால நிறையா பெண்களுக்கான ஸ்கூலு காலேஜ்லாம் வச்சார். அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் மைசூர் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தசரா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிட் ஒன்று நடத்தினார். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் பேங்க் வச்சாரு ஃபைனான்ஷியல் எய்ட்காக. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் அவர் வயலின் வாசிப்பார். அதனால அவர் ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கு ஒரு கிரேட் பேட்ரன்னா யாருன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் காசு கொடுக்குறவங்க. ஸோ மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் வந்து விஜயநகர கிங்ஸ் தான் பண்ணாங்க. அது வாதியார்ஸும் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் வந்து இன்னும் ஃபன்னாக இருக்கும், நல்லா கொண்டாடுறாங்க. மைசூர் பேலஸ், அது நல்லா தெரியும், மைசூர் பேலஸ் அதுதான் இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.